கோ ஹோம் பிஃபோர் சம்மர் ஸ்லாம். அதாவது அடுத்த 2 நாள் நமக்கு சம்மர் ஸ்லாம்னு மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஸ்மாக்டவுன் எபிசோட்ல என்னெல்லாம் ட்வீக்ஸ் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சுங்கிறது இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். இது உங்க ஸ்மாக்டவுன் ரிவ்யூ எபிசோட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது நம்ம ஃபின் பேலர். என்னடா திடீர்னு ஃபின் பேலர் எல்லாம் ஷோ ஓபன் பண்ண விடுறீங்க? இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. உள்ள வந்தவர் நான் சம்மர் ஸ்லாம் 2016ல WWE இனாகுரல் யூனிவர்சல் சாம்பியனா மாறினேன். ஆனா அடுத்த நாளே ஒரு இன்ஜுரினால அந்த சாம்பியன்ஷிப்பை ரிலிங்க்விஷ் பண்ணிட்டு போயிட்டேன். சோ எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் சம்மர் ஸ்லாம்ங்கிற ஈவெண்ட் வரும்போது மட்டும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என் கையில கிடைச்ச அந்த டைட்டில ஒழுங்கா கேபிட்டலைஸ் பண்ணாம நழுவி விட்டுட்டேனேன்னு இன்னுமே ஃபீல் பண்றேன்னு அவர் சொல்றாரு. தன்னோட டைட்டில ரிலிங்க்விஷ் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷ கேப்ல தனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கலன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா சேமி ஜெயின் உள்ள வராரு. ஃபின் பேலரை பார்த்து என்ன மன்னிச்சிரு ஃபின், ஆனா நாளைக்கு நமக்கு நடக்கிற மேட்ச் ரொம்பவே தப்பானது. நியாயப்படி பார்த்தா மெயின் இவெண்ட்ல சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ் அண்ட் சேமி ஜெயின்னு ட்ரிபிள் த்ரெட் மேட்சா தான் இருந்திருக்கணும். ஆனா என்னை ஏமாத்தி அந்த டைட்டில் பிக்சர்ல இருந்து தள்ளி விட்டு கூட நம்பர் 1 கண்டெண்டர்னு ஒரு மேட்ச் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே தப்பு, எந்த வகையான நியாயமே இல்லைன்னு சொல்லி தன்னோட பக்கத்துல இருக்கிற ஆதங்கத்தை அவர் கொட்டுறாரு. அப்படியே என்னோட பர்சனல் ஆசை கோடி ரோட்ஸ் அந்த மேட்ச்ல வின் பண்ணணும். அப்பதான் அவனை மறுபடியும் நான் தோக்கடிச்சு அந்த டைட்டில கையில எடுக்க முடியும். இல்ல கோடி தோத்து போயிட்டா சிஎம் பங்க் தான் மறுபடியும் சாம்பியன் ஆவான். சிஎம் பங்க் ஒரு ஃப்ராட். அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி இதே எல்இடி ஸ்கிரீன் கீழே உட்கார்ந்து பைப் பாம்னு ஒன்னு டிராப் பண்ணான். அதுல என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் இந்த கம்பெனி மேல அவன் பண்ணானோ இப்ப அதே தப்பா அவன் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு ஜான் சீனாவை போஸ்டர் பாய்னு சொல்லி தான் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணா. இன்னைக்கு இவனே ஒரு போஸ்டர் பாயா மாறி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சிஎம் பங்க கம்ப்ளீட்டா ஒரு கார்ப்பரேட் மேனா ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாரு. பை த பை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். நம்ம 10K கிராஸ் பண்ணி இப்ப 20K நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் மீன்ஸ் a lot to me. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிஎம் பங்கோ இல்ல கோடி ரோட்ஸோ டைட்டில் வின் பண்றதை விட நான் மறுபடியும் சாம்பியன் ஆகிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா இது நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்கிற போர்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயமா ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாரு. இது ஃபின் பேலரை பயங்கரமா ட்ரிகர் பண்ணுது. என்னது நியாயமும் அநியாயமா? ஏன்டா 10 வருஷமா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல, அப்ப என் சைடு நியாயத்தை நான் எங்க போய் கேட்கறது? ஒன்னு புரிஞ்சுக்கோ, நடந்தது நடந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு 2 பேருக்கு மேட்ச்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. ஒழுங்கா நம்ம அதை ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கிருந்து எப்படி போலான்னு யோசி, அதை விட்டு தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணாதன்னு சொல்லி ஃபின் பேலர் சொல்ல, இப்ப சேமி ஜெயின் ஃபின் பேலரை பார்த்து 10 வருஷமா உனக்கு இவங்க ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கலைனா அதுக்கு காரணம் உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா மரமண்டேன்னு அவரு சொல்ல, இவரு எனக்கு 10 வருஷத்துல ரீமேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கல, உனக்கு 14 வருஷமா டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல, அப்ப நீ எந்த அளவுக்கு மரமண்டேன்னு அவரை மார்க் பண்றாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள இப்படி ஒரு ப்ரோமோ பேட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து வந்து நம்ம கந்தர் இவங்க 2 பேர்த்தையுமே அட்டாக் பண்றாரு. இப்ப இவர் மைக் எடுத்து எப்பயும் போல இவங்க 2 பேர்த்துக்குமே அந்த டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான தகுதியே கிடையாது, நான் தான் அதுக்கு தகுதியான ஆள்னு ப்ரோமோ கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா டெம்பரரி ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் உள்ள வர, இவர் ஆடம் பியர்ஸ பார்த்து நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு, நான் ஏன் டைட்டில் பிக்சர்ல இல்ல, நான் என்ன பண்ணா எனக்கு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க, என்ன நிக்கால்டஸ் அட்டாக் பண்ண மாதிரி உன்னை நான் அட்டாக் பண்ணுமான்னு இவர் அட்டாக் பண்றதுக்கு அவர் முன்னாடி வராரு. இப்ப ஃபின் பேலர் சேமி ஜெயின் டீமா மாதிரி கந்தர் அட்டாக் பண்றாங்க. கூடவே நிக்கால்டஸ் ஜாயின் பண்ணிட்டாரு. கடைசியில ரிங்குக்குள்ள நிக்கால்டஸுக்கும் கந்தருக்கு பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. செக்யூரிட்டி ரெஃபரின்னு எல்லாரும் வந்து அவங்கள பிரிச்சு விடுறாங்க. அடுத்தது டிஃபனி ஸ்டாடன் அண்ட் செல்சி கிரீன் வர்சஸ் பிஃபேப் அண்ட் மிஷின். இந்த மேட்ச் முழுக்கவே நம்ம ஜேட் கார்கில் இந்த கமெண்ட்ரி டெஸ்க் இருக்குல்ல அந்த ஏரியால நின்னு இந்த ஃபுல் மேட்சை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் ஒரு ஓகேஷ் மேட்ச் தான். அதே மாதிரி இந்த மேட்ச் ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. ரிங்குக்கு அவுட் சைடுல இருக்கிற டிஃபனி ஸ்டாடனை நம்ம ஜேட் கார்கில் நைஸா வந்து அட்டாக் பண்ணி தூக்கிட்டாங்க. ரிங்குக்குள்ள செல்சி கிரீன் மட்டும் தான் இருக்காங்க. இந்த 2 ஆப்போனன்ட் பிஃபேப் அண்ட் மிஷின் சேர்ந்து அவங்களோட டீம் ஸ்மாக் போடுறாங்க. அதுக்கப்புறம் பின்ஃபாலும் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் பிஃபேப் அண்ட் மிஷின். ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சார்லட் ஃபேர் உள்ள வராங்க. ரிங்குக்குள்ள ஜேட் கார்கில், பிஃபேப், மிஷின் 3 பேர் நிக்க சார்லட் ஃபேர் மட்டும் தான் ஆப்போசிட்ல நிக்கிறாங்க. இப்ப திடீர்னு டிஃபனி ஸ்டாடன் செல்சி கிரீன் வந்து மீதி இருக்க 2 அல்லக்கையை அடிச்சு வெளியே இழுத்துட்டு போக ரிங்குக்குள்ள ஜேட் கார்களுக்கும் சார்லட் ஃபேருக்கு சண்டை நடக்குது. கடைசியில ஜேட் கார்கள் அடிச்சு வெளியே தள்ளிட்டு சார்லட் ஃபேர் ஆன் த டாப் நிக்கிறாங்க. அடுத்தது R-Truth அண்ட் டேமியன் பிரீஸ்ட் வர்சஸ் வார் ரைடர்ஸ் ஃபார் AAA அண்ட் ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப். அதாவது 2 கம்பெனில இருக்கிற டாக் டீம் சாம்பியன்ஷிப்புமே லைன்ல இருக்கு. ஓவரால் ஒரு நல்ல மேட்சா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு இந்த R-Truth தான் வாயை வச்சு என்ன பேசி தொலைஞ்சான்னு தெரியல, அவனை கொண்டு போய் ரிங்கோட கார்னர்ல வச்சு வார் ரைடர்ஸ் இருக்கிற 2 பேருமே மொத்து மொத்திட்டு இருக்காங்க. இப்ப இதை தடுக்கிறதுக்காக நம்ம ரெஃபரி உள்ள வர, ரெஃபரி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவனை அடிச்சிட்டு இருக்கானுங்க. அடுத்தது நம்ம டேமியன் பிரீஸ்ட் உள்ள போய் இதை தடுக்க ட்ரை பண்றாரு. இப்ப மறுபடியும் ரெஃபரி உள்ள வந்து இதை மொத்தமா
மொத்தமா ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண டேமியன் பிரீஸ்ட் ரெஃபரியை பிடிச்சி இவர் தள்ளி விடுறாரு. ஆக மொத்தம் ரெண்டு டீமுமே மாத்தி மாத்தி ரெஃபரியை தள்ளி விட மனுஷன் டென்ஷன் ஆகி பெல் அடிங்கடா மொத்த மேட்சுமே டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த மேட்சே சரியான போங்கு மேட்ச். ஏன்னா ரெண்டு டைட்டிலுமே லைன்ல இருக்கு, யாராச்சும் ஒருத்தர் வின் ஆகி தான் ஆகணும். சோ கண்டிப்பா டைட்டில் மாறும்னு எதிர்பார்த்தா மொத்தமாவே மேட்சை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டானுங்க. ரிங்குக்குள்ள இருக்கிற 4 பேருமே பெல் அடிச்சதெல்லாம் காதுல போட்டுக்கவே இல்ல, மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல கிரவுடுக்குள்ள எல்லாம் போய் சண்டை போட்டுட்டு அப்படியே ரிங் சைடு வராங்க. இப்ப திடீர்னு நம்ம டாங்கா பிரதர்ஸ், அதான் டாலா டாங்கா டாமா டாங்கா, இவங்க உள்ள வந்து இவங்க 4 பேர்த்தையுமே போட்டு துவம்சம் பண்றாங்க. இப்ப இந்த டாங்கா பிரதர்ஸை கைட் பண்றதுக்காக அவங்களோட அங்கிள் சீக்கா உள்ள வந்திருக்காரு. கடைசியில இவங்க 3 பேருமே ரிங்குக்குள்ள அந்த 2 சாம்பியன்ஷிப்புமே கையில வச்சு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம சிஎம் பங்க் கிட்ட நாளைக்கு நடக்கக்கூடிய உங்க மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம கேத்தி எடுக்கிறாங்க. அவர் எப்பயும் போல ஒரு டிபிக்கலான ஆன்சர், நாங்க 2 பேரும் பர்சனல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ப்ரொஃபஷனல் வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் இங்க கிடையாது. நாளைக்கு எங்களுக்குள்ள நடக்கிற மேட்ச்ல தி பெஸ்ட் மேன் வின் பண்ணட்டும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா நம்ம யுஎஸ்ஏ சாம்பியன் ட்ரிக் வில்லியம்ஸ் அங்க வராரு. பங்க பார்த்து நீ எதுக்கு ரெடியாவே இரு, ஏன்னா நாளைக்கு நீ மேட்ச்ல வின் பண்ணிட்டீனா கண்டிப்பா அந்த சாம்பியன்ஷிப்பை நோக்கி நான் வருவேன்னு சொல்லி ஒரு சின்ன வார்னிங் ஷாட் கொடுக்குறாரு. சிஎம் பங்கும் போன வாரம் நடந்த ஃபேட்டல் 4 வேல நீ தான் வின் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா நீ ஒரு யங் பிளேயர், உங்ககிட்ட நிறையவே ஒரு டேலண்ட் இருக்கு, உன்ன மாதிரி புது ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணணும் தான் நான் எதிர்பார்த்து ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்கேன். சோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பா உன்னை ரிங்ல நான் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு சிஎம் பங்க் கிளம்பிட்டாரு. இது மூலியமா நமக்கு இவங்க கொடுக்கிற ஹிண்ட் என்னன்னா, மேபி இன் ஃபியூச்சர் சிஎம் பங்க் vs ட்ரிக் வில்லியம்ஸ் ஒரு மேட்ச் வரக்கூடும். அப்படி வந்தா சும்மா பட்டாசா இருக்கும். அடுத்தது ட்ரிக் வில்லியம்ஸ் ரிங்குள்ள வராரு. சண்டே ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் பேரன் கார்பனுக்கும் யுஎஸ்ஏ சாம்பியன்ஷிப் மேட்ச் டிக்ளேர் ஆயிருக்கு. ஆனா அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. வாரம் இந்த பேரன் கார்பன் உள்ள வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி பண்றான், இவனோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சோ பேரன் கார்பன் ரிங்குக்கு வான்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு. உடனே நம்ம பேரன் கார்பனும் ரிங்குக்கு வராரு. இவர் ட்ரிக் வில்லியம்ஸை பார்த்து, நான் இந்த இண்டஸ்ட்ரியில பல வருஷமா இருக்கேன், ஆனா எனக்கு எந்த மாதிரி ஒரு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி புஷ் கிடைச்சதே கிடையாது. நீ இந்த கம்பெனிக்குள்ள வந்து ஒரு வருஷம் கூட முழுசா முடியல, ஆனா அதுக்குள்ள நீ யுஎஸ்ஏ சாம்பியனா மாறிட்ட. சோ உனக்கு கிடைச்ச மாதிரி புஷ் என் கரியர்ல எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி தான் சைடுல இருக்கிற ஒரு ஜெலசி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ், என்னால சண்டே வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, ஒழுங்கா ரிங்குக்குள்ள வா, சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்க. பேரன் கார்பன் அதெல்லாம் நான் வர முடியாதுன்னு சொல்லி கிளம்புறாரு. உண்மையை சொல்லணும்னா இந்த ப்ரோமோ செக்மெண்டே ஒரு ஷிட். டெக்னிக்கலா ரொம்பவே மொக்கையான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் தான். ஆனா ட்ரிக் வில்லியம்ஸ் ஒரு மனுஷன் இருந்ததுனாலதான் அதை கொஞ்சமாச்சு பாக்குற நிலைமைக்கு அவர் கொண்டு வந்தாரு. ஒவ்வொரு டைமும் ட்ரிக் வில்லியம்ஸ் கையில மைக்கு போகும்போது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இல்ல தாங்கிட்ட இருக்கிற கேட்ச் ஃப்ரேஸை சொல்லி ஆடியன்ஸை ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ட் பண்ணிடுறாரு. அப்படி அவர் மட்டும் அங்க இல்லாம அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா எல்லா ஆடியன்ஸுமே தூங்கி இருப்பாங்க. ட்ரிக் வில்லியம்ஸ் ஒரு பியோர் எனர்ஜி. ஓபாஃபெமி அளவுக்கு இல்லாட்டியும் he is something ஸ்பெஷல். கண்டிப்பா இந்த பையன் கையில ஒரு நாள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து நின்னே தீரும். அதுக்கான அத்தனை ஜாதக பலன்களும் அந்த பையன் கிட்ட இருக்கு. கட்டம் சொல்லுது, அந்த பையன் கண்டிப்பா சாம்பியன் ஆவான். அடுத்தது ரே ஃபீனிக்ஸ் vs ஜேடி மெக்டோனா ஃபார் AAA Cruiserweight சாம்பியன்ஷிப். எப்பயும் போல நம்ம ஜேடி மெக்டோனாக்கு சப்போர்ட்டா டாமினிக் மிஸ்டீரியோ ரிங் சைடுல தான் இருக்காரு. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமா சீட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓவரால் ஒரு அட்டகாசமான மேட்ச் என்னதான் சூப்பரா போயிட்டு இருந்தாலும் இந்த டாமினிக் மிஸ்டீரியோ நடுவுல கொசுவாட்ட உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்றத ரெஃபரி பார்த்துட்டே தான் இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல அவரால பொறுக்க முடியல. நீ ஒழுங்கா ரிங்க விட்டு போடா, கெட் அவுட்னு அவர் சொல்ல டாமினிக் மிஸ்டீரியோ வேற வழி இல்லாம ரிங் சைடு விட்டு கிளம்புறாரு. கரெக்டா அவர் எல்இடி ஸ்கிரீன் கீழே போகும்போது நம்ம டயானா ஹவுசனும் மினி ஹவுசனும் வந்து இவர் அட்டாக் பண்ணி அவர் அப்படியே பேக் ஸ்டேஜ் கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த குழப்பம் நடக்கிறதுனால ஜேடி மெக்டோனா அப்படியே கன்ஃபியூஷன் ஆகி நின்னுட்டு இருக்காரு. அந்த டிஸ்ட்ராக்ஷன் அழகா யூஸ் பண்ணி ரே ஃபீனிக்ஸ் அவர் அட்டாக்கும் பண்றாரு, கூடவே தன்னோட ஸ்மாக்கும் போடுறாரு. சோ இந்த மேட்சோட வினர் அண்ட் ஸ்டில் AAA Cruiserweight சாம்பியன் ரே ஃபீனிக்ஸ். அடுத்தது லாஸ்ட் லெஜண்ட் vs ஜூலியா ஃபார் இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப் குவாலிஃபயர். இந்த ஷோவோட மெயின் இவெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மேட்ச் நடக்குது. ஆனா கிரவுட் யாருமே இந்த மேட்ச் ஒரு பொருட்டா கூட மதிக்கல. மேல கீழேன்னு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்களோ தவிர ஸ்டேஜ் சைட்ல அவங்க கண்ணு திரும்பவே கிடையாது. எப்படி திரும்பி பார்ப்பாங்க? ஏன்னா இந்த 2 பிளேயருக்கு பின்னாடி மொமெண்டங்கிறது சுத்தமா கிடையாது. 2 பேருமே உள்ள வரும்போது நல்ல ஒரு பொசிஷன்ல தான் வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் பல மாசங்கள் அவங்கள பேக் ஸ்டேஜ் சும்மாவே போட்டிருந்தா ஒரு பாயிண்ட்ல ஆடியன்ஸ் அவங்கள மறந்துருப்பாங்க. அதனாலதான் இந்த மேட்ச் நடக்கும்போது யாருமே அதை சீண்டல. இதை நம்ம கம்பெனியும் நல்லா புரிஞ்சுக்கிச்சு. அதனாலதான் இந்த மேட்ச் மொத்தமாவே ஒரு 3 to 4 நிமிஷம் தான் நடந்திருக்கும். கடைசியில தன்னோட ஸ்மாக் போட்டு வின் பண்ணது லாஸ்ட் லெஜண்ட். அடுத்தது சிஎம் பங்க் அண்ட் கோடி ரோட்ஸ் ஃபைனல் ஃபேஸ் ஆஃப். கோடி ரோட்ஸ் தான் ஃபர்ஸ்டா ரிங்குக்குள்ள வராரு. அவர் எப்பயும் போல அந்த எல்இடி ஸ்கிரீன் கீழே உட்கார்ந்து ஓன்னு கத்துவார்ல,
கரெக்டா ஒரு கத்தர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிஎம் பங்கோட மியூசிக் ஹிட் ஆகுது. கோடி ரோட்ஸ் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. சிஎம் பங்க் தான் உள்ள வராரு. கோடி அங்கேயே டிசப்பாயிண்டடா உட்கார்ந்து இருக்காரு. சிஎம் பங்க் மடமடன் ரிங்குல போய் மைக் எடுத்து ப்ரோமோ கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வாரம் முழுக்கவே நிறைய சின்ன சின்ன ஊர்ல ஹவுஸ் ஷோஸ்லாம் நடத்திருக்காங்க. அதுல ஒரு ஷோல சிஎம் பங்க் கோடி ரோட்ஸ் 2 பேருமே ரிங்குல தான் இருக்காங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பங்க் போய் கோடி ரோட்ஸோட ஷோல்டர்ல கை வைக்க கோடி ரோட்ஸ் அது தெரியாம எல்போ வச்சு சிஎம் பங்க் அடிச்சிடுறாரு. சோ லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல சிஎம் பங்க் பெல்ட்டை வச்சு கோடி ரோட்ஸ் மூஞ்சில அடிச்சாரு. ரெண்டாவது கோடி ரோட்ஸ் சிஎம் பங்க் கையில மைக் கொடுக்காம கீழே போட்டாரு. மூணாவது இப்ப சிஎம் பங்க் வரும்போது எல்போ வச்சு கோடி ரோட்ஸ் அடிச்சிட்டாரு. இதுதான் இவங்களோட ஹேட்ரடுக்கான ஸ்டோரி லைன். இப்ப ரெண்டு பேர்த்துக்குமே ஈகோ முட்டிக்கிச்சு. அதனால நான் அப்படி பண்ணேன், நீ அப்படி பண்ணனு மாத்தி மாத்தி ப்ரோமோ கட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. எனக்கு இந்த செக்மெண்ட் பார்க்கும்போது ரெண்டு அடல்ட் பேசின மாதிரியே ஃபீல் ஆகல. 10 வயசுல இருக்கிற ரெண்டு குழந்தை சாக்லேட் முட்டாய்க்கு சண்டை போடும் பாத்தீங்களா, ஏ எனக்கு ஏ உனக்குன்னு, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒருத்தன் என்னடானா இஸ் இட் கிரேட் டு பி அலைவ் ஆன் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் ஆர் வாட் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்னடானா வாட் யூ வான்ட் டாக் அபவுட்னு கத்திட்டு இருக்கான். ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேர்த்து கையில ஸ்கிரிப்ட் இல்ல, என்ன பேசணும்னு தெரியாம உள்ளேயும் வந்துட்டானுங்க. என்ன பண்றதுனே தெரியாம என்னென்னலாம் தோணுதோ அதை பேசிட்டு இருக்கானுங்க. ரிங்குக்குள்ள இப்படி ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு. அப்படியே கிரவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா நொய்னு பேசிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுங்கடான்னு பேனு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தொண்டை தண்ணி வத்த பேசினதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அப்புறம் ரெண்டு பேருமே தான் போட்டு வந்த ஜாக்கெட்ல கழட்டி வீசிட்டு சண்டை ஓடுறதுக்கு போஸ் கொடுத்து நிக்கிறானுங்க. எப்படி இவனுக்கு சண்டை போட மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, சண்டை போட்டாங்க. ரிங்குக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ரிங்குக்கு வெளியே போய் அடிச்சுட்டாங்க. கமெண்ட்ரி டெஸ்க் மேல ஏறி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் தூக்கி போடுறதோ ஸ்லாம் போறதோ இல்ல ஸ்மாக் போறதோ அந்த மாதிரில எதுவுமே நடக்கல. மண்டை மாத்தி குத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் செக்யூரிட்டி ரெஃபரின்னு எல்லாருமே உள்ள வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு விடுறாங்க. அதோட இந்த ஷோ அண்ட் செக்மெண்ட் முடியுது. ஓவரால் ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஷோ தான். பட் புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா நாளைக்கு சம்மர் ஸ்லாம் 2 நைட் நடக்க போகுது. சோ ஃபுல் ஃபோக்கஸ்மே அவங்க அதுல தான் கொடுப்பாங்க. கோ ஹோம் ஷோ எப்பயுமே இந்த அளவுக்கு சுமாரா தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால இவங்களை மன்னிச்சு விட்டுறலாம். பட் நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஷோவை பார்க்குற அளவுக்கு சிக்னிஃபிகண்டா ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. அந்த மேட்சுக்கும் இந்த ஷோவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. ஜஸ்ட் அ ரேண்டம் சோலோ எபிசோட். இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து சம்மர் ஸ்லாம் ரிவ்யூ எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். until next time. Gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.